இந்த மூஞ்சிய டிவியில பாக்குறதே பெருசு, பார்க்க நரமா இருந்துன்னு நக்கலை பத்தியா? நிறத்தை வைத்து கிண்டல் செய்தவர்களும் உடல் மொழியை வைத்து கிண்டல் செய்தவர்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஹீரோவாக வந்துவிட முடியுமா? டிவிலே பின்னி சைஸில் தான் இருப்பான், இவனை தியேட்டரில் வந்து பார்க்கணுமா? கேலி செய்தவர்களும் ஹீரோயின் தேடும்போது புதுமுகமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அறிமுகமான ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக 50 ஹீரோயின்கள் பாலாவை ரிஜெக்ட் செய்தனர். ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்ப மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோவை நடிக்க வந்துச்சு. அப்படி ரிஜெக்ட் செய்ததை குறித்து படக்குழுவினர் பேசுகையில், பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின் தான் பாலாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கண் கலங்கிய KPY பாலா அவர்களின் படத்தை வெற்றி பெற செய்வது நம் கடமை. என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு. எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவும் குணம் படைத்தவர் பாலா. எங்கள் வீட்டில் 10,000 வண்டி எடுக்க போகிறேன், வண்டி காசு இருக்குன்னு கேட்டா செருப்பால் அடி கொடுங்கிறாங்க. தன்னடக்கம், மரியாதை, மனிதர்களை மனிதனாக மதிக்கும் குணம், இந்த தகுதியே பாலா ஹீரோவாவதற்கு பெரிய பலம். அவன் பெரிய அழகுங்க, அவன் அப்பவே அழகு என்று பாராட்டிய படத்தின் இயக்குனர், அவன் அழகாக தான் இருக்கான் சார், அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார், அவன் இப்போ இல்லை, அவன் அப்பாபத்துலேருந்தே அழகு தான். அவர் மிகவும் திறமைசாலி என்று பாராட்டிய படத்தின் ஹீரோயின், மொத்தத்தில் பாலா ஒரு குட் பர்ஃபார்மர் என ஹீரோயின் பாராட்டினார். சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். அப்படி ஒருத்தரோட பண்ணறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. சம்பாதிக்கும் பணத்தை, பெரும்பாலானவற்றை மற்றவர்களுக்கு உதவும் நற்குணத்தை பெற்றவர் பாலா. என்னை பொறுத்த வரையும் நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் கடவுளோட இதில். ஸோ நம்மளால் முடிஞ்சது எனக்கு என்ன போதுன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஒரு போதை. அதனால் 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களா, அதான் எனக்கு போதை. ஒருவர் கஷ்டம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ஓடிப்போய் உதவும் குணம் படைத்த பாலா அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகும் படம் நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே நிற்கிறேன். காந்தி கண்ணாடி.